ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி ஃப்ளஃபியான கேக் வந்து நம்ம வீட்டிலே செய்யணுன்னா எப்படி இருக்கும்? வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். வெல்கம் டு KSR வியூஸ். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் மொபைல் ஆப். இது ஷாப்பிங் ஆப் தாங்க. உங்களுக்கு தேவையான கிராசரி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடி தரமாகவும் விலை குறைந்ததாகவும் வாங்கணுன்னா இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். பிராண்டடாகவும் கிடைக்கும். பை மோட் ஷாப்பிங் ஆப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் ஒரு பவுலில், பிஸ்கெட் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டை வந்து நீங்கள் நல்லா அரைச்சிடணும். பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ பார்த்தீங்களா, நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக செய்யணுன்னா இதை நீங்கள் செய்யலாம். ஸோ பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கப்புறமா ஓரியோ பிஸ்கெட்டில் இருக்கிற அந்த க்ரீமையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கீயை ஆட் பண்ணிக்கோங்க. நெய் அது வந்து உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டின்னில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 25 to 30 minutes வச்சிங்கன்னா போதும். இப்போ கேக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், தொட்டு பார்க்கும்போது அப்படியே ஃப்ளஃபியாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரி மில்கை மெல்ட் பண்ணி வச்ச டைரி மில்கை இது மேலே ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸோ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கலர்ஸ் சாக்லேட் எல்லாம் ஸ்ப்ரிங் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு நல்ல ஒரு டிசைன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்போ ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஓரியோ கேக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. ஸோ இந்த கேக் வந்து நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் செய்யலாம். சப்போஸ் கெஸ்ட்டு யாராவது வந்துட்டாங்க, சீக்கிரமாக செய்யணுன்னா இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ செம்மையாக இருக்குன்றாங்க. வீட்டில் எதோ ஸ்பெஷலாக செய்யணுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.